ஹாய், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே மயில் பிடிக்கும்ல? பீகாக். சரி, மயில் பற்றியே ஒரு கதை சொல்கிறேன். ஓகே. ஒரு அழகான காடு as usual. மயில்னாலே காடு தானே. ஸோ அதனால் நமது தேசிய பறவை அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்மையாக அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடும். அதோட ஃபெதர்ஸ்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப 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 அழகாக இருக்கும். அந்த காட்டில் இருக்கிற எல்லா மற்ற விலங்குகள் எல்லாமே, ஏய் நீ செம்மடா, அழகாக இருக்கடா, சா உன்னை அச்சுக்கு இந்த காட்டில் ஆளே கிடையாதுடா, செம்மையாக இருக்க, அழகாக இருக்க, உன்ன மாதிரி யாராலையுமே முடியாதுன்னு சொல்லி 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 ஏற்றி விட்டு நம்ம மயிலுக்கு கொஞ்சம் கூடவே திமிர் அதிகமாயிடுச்சு. என்னை தவிர இந்த காட்டில் யாருமே அழகில்லை, எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்ற கர்வம் அந்த மயிலுக்குள்ள இருக்கு. அதனால இது அந்த காட்டில் யாரையுமே மதிக்கிறதில்ல. நீயா, ஏ சிச்சி போ, என்ன என் பக்கத்துலலாம் நிற்கிறது கூட உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு எடுத்தடுப்புல எல்லாரையுமே மட்டமாக பேசிட்டு போயிட்டே இருக்குது. இப்படிதான் அது ஜாலியாக அதோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவியை பார்க்குது. சிட்டுக்குருவி உங்களுக்கு தெரியும்ல, சைஸில் ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம அதை வந்து பெருசாக அழகு அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, சொல்கிறதும் இல்லை. கவிதைகளில் கூட மயிலே மானே தேனேன்னு சொல்லுவோமே தவிர சிட்டுக்குருவியேன்னு யாரும் சொன்னதில்லைல்ல, நாமளும் கேட்டதில்லைல்ல. ஐநோ, உங்களுக்கு இப்போ கேட்கறதுக்கு கூட ஒரு மாதிரி என்னது சிட்டுக்குருவியா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் சிட்டுக்குருவியை பார்த்தோன்னே நம்ம தேசிய பறவைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏய் யூ, நீயா இவ்வளோ குட்டியோண்டா இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என்கிட்ட வந்து பேசுகிற, என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு நீ தைரியசாலி ஆயிட்டியா அப்படின்னு கலாச்சி விட்டுருது. சரி, நம்ம சிட்டுக்குருவி அதை பெருசாக எடுத்துக்கல, போயிடுச்சு. ஒரு நாள் எப்பயும் போல் காட்டில் மழை. உங்களுக்கு தான் தெரியுமே, மழை பெஞ்சாலே நம்ம தேசிய பறவை ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடும். அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் அழகாக விரித்து வச்சுக்கிட்டு தைய தக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நம்ம கூட நிறைய டைம் பார்த்துருப்போம். நீங்கள் இந்த ஜூ எல்லாம் விசிட் பண்ணால் கூட பார்த்துருப்பீங்களே, மேகம்லாம் திரண்டு வந்துட்டாலே அப்படியே குஷியாயிடுவார், டான்ஸ் ஆடிட்டே இருப்பார், மேகம் கருக்குதுன்னு. அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மழை வர்றதை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உண்மையிலே அவருக்கு தெரியாது, வந்திருக்கிறது சாரல் மழை கிடையாது, செவட்டி அடிக்க போகிற புயல் மழைன்னு. அதனால் இவர் ஜாலியாக ஆடிட்டே இருக்காரு. புயல்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு போயிடும், செம்ம அடிக்கும்னு. அந்த மாதிரி செம மழை பெய்யுது, பலமான காற்று. இவர் ஆடிக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் வந்து இவரே ஆடி போயிடுறாரு. என்னடா இது, இவ்வளோ காற்று அடிக்குதே, இவ்வளோ, அப்போ புயல் வந்துடுச்சா அப்படின்னு. அந்த காட்டில் இருக்கிற மரம் செடியெல்லாம் ஓரளவுக்கு ஒடிஞ்சு விழுந்துருது. கூடவே இவர் அழகாக விரித்து ஆடிக்கிட்டு இருந்த அந்த ரெக்கைங்களும் பிச்சுக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் புயலும் ஆஞ்சு ஓஞ்சு நின்னதுக்கப்புறம் இவர் வெடவெடுத்து போய் உட்காந்துருக்காரு. என்னோடய ரெக்கைகள்லாம் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. ஐயோ, என்னோட அழகே அந்த ரெக்கை தானே, எல்லாமே போயிடுச்சே, நீ நான் எப்படி ஆடுவேன், எப்படி எல்லாரையும் எனக்கு கீழே இருக்க மாதிரி பார்ப்பேன், எல்லாரும் என்னை எப்படி மதிப்பாங்க, என்னை கேவலமாக பார்ப்பாங்களே, கொஞ்சம் நஞ்சமாடா அண்ணன், பேச்சாடா பேசுனேன்னு கேட்பாங்களே அப்படின்னு இந்த மயில் வந்து ஃபீல் பண்ணி உக்காந்துட்டே இருக்கு. அந்த டைம் அந்த சிட்டுக்குருவி ஃபஸ்ட்டு இந்த மயில் அழகாக ஆடிட்டு இருந்தப்போ, அழகாக இருந்தப்போ கலாச்சி விட்டதில்ல, அந்த சிட்டுக்குருவி இந்த பக்கமாக வருது. அப்போது பக்கத்தில் போய் உட்காந்து, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருப்பியே, அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருப்பியே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சோகமாக சொங்கி போய் உட்காந்துருக்கேன்னு கேட்குது. அப்போ அந்த மயில் சொல்லுது, நான் என்னென்னு சொல்கிறது, அடித்த புயல் பற்றி உனக்கே தெரியும், நீயே பார்த்த, அதில் மரம் செடி கூட சேர்ந்து என்னோடய ரெக்கைங்களும் போயிடுச்சு, நான் என் அழகு எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டேன், சிங்கம் ஆயிட்டேன், எனக்கே என்னை பார்க்க சகிக்கலை, நான் எப்படி எல்லாரும் முன்னாடி போய் என் முகத்தை காட்டுவேன், எல்லாரும் என்னை கலாய்ப்பாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுது. அட பைத்தியமே, இதை நினச்சா நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த சிட்டுக்குருவி அழகாக அதோட கையை மயிலோட தோல் மேலே போட்டு, சே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதப்பா, அவங்கவுங்களோட இதில் அழகுதான், யாரும் இல்லைன்னு சொன்னது, உனக்கு ஃபெதர்ஸ் போயிட்டதுனால நீ வந்து அழகு இல்லைன்னு ஆகிடுமா, இல்லை உனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா, இல்லை நீ மயில் இல்லைன்னு தான் ஆகிடுமா, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத,
நீ எப்பவும் போல ஹாப்பியாக இரு, உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு என்ன பண்ணணுமோ எப்படி உன் வாழ்க்கை வாழணுமோ அப்படி வாழு, அடுத்தவங்களை பற்றி நீ ஏன் யோசிக்கிற, கவலைப்படுற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டுக்குருவி அந்த மயில் கிட்ட பேச பேச அதுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது. ஓ ஆமாம்ல, சரி ஓகே, நாம் நல்லா இருக்கோம், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. மீன்வேல் இந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ரெக்க தானப்பா, அது போயிடுச்சுன்னா வேற வளர போகுது, விடு, காலப்போக்கில் அதுவே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவியும் அது கூட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, கூட்டிகிட்டு போகுது, ஜாலியாக இருக்காங்க. இது தனக்கு உண்டான எல்லாத்தையுமே மறந்துடுது. ஏற்கனவே இருந்ததில் இதுக்கு கர்வம் திமிருன்னெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடுது. ஹாப்பியாக அதுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸோட, நியூ ஃப்ரெண்ட்ஸோட அதோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டே போகுது. காலப்போக்கில் அதோட ரெக்கைகளும் வளர ஆரம்பிக்குது. முன்ன இருந்ததை விட இன்னும் அழகாக, இன்னுமே செழிப்பாக, சூப்பராக வளருது. அந்த ரெக்கைகளை விரித்து டான்ஸ் ஆடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. அன்னையிலேருந்து அது தான் தான் பெரிய ஆளுங்கிறதே மறந்து போகுது. சரி, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? யோசிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்போமா? சரிங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே எல்லா வகையிலுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமானவங்க தான். நீ அழகா இருக்க, அழகா இல்லை அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸே தப்பு தான். ஒவ்வொருத்தருமே அழகுதான். கருப்பா இருந்தா அழகு இல்லை, கலரா இருந்தா அழகு இல்லை, அவங்க இந்த ஸ்கின் டோன்ல இருக்கணும், அந்த ஸ்கின் டோன்ல இருக்கணும், 0 ஃபிகரா இருக்கணும், குண்டா இருக்கக்கூடாது, அழகான ஷேப்ல இருக்கணும், இதுதான் அழகு, அதுதான் அழகு. ஏன் இதெல்லாம் சொன்னது? ஏன் எவனோ சொன்னதை நாம ஃபாலோ பண்ணணும்? நீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில அழகுதான். கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, உங்க அழகு உங்களுக்கே தெரியும். உங்களை பற்றி யாராவது நீ இப்படி இருக்க, கொஞ்சம் மாறிட்டா சரியாயிடும், நீ இன்னும் அழகாக இருப்ப, இல்லை நீ நல்லாவே இல்லை, நீ இதெல்லாம் பண்ணு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு, நீ வெயிட் ரெடியூஸ் பண்ண இதெல்லாம் யூஸ் பண்ணு, இல்லை நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னால் ஷட் அப். எனக்கு நான் எப்படி இருக்கணும், என்ன எப்படி பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும். நான் உனக்கு குழந்தை இல்லை, நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இல்லை, என் வேலையை தானே பார்க்குறேன். அதே மாதிரி நீயும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருன்னு சொல்லி அனுப்பிட்டு எந்த விதத்துலேயும் அடுத்தவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களை மனதளவுலேயும் உங்களோட கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுலையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ இந்த டைமில் கூட நிறைய பேர் நான் அழகில்லை, என்னால் இது முடியாது, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை, அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவள் இப்படி சொல்லிட்டா, இவ இப்படி சொல்லிட்டா, என் வீட்டு ஆளுங்களே இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தூக்கி போடுங்க. அவங்கெல்லாம் யாருங்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு? நீங்கள் எப்போவுமே அழகுதான். நான் சொல்கிறேன்ல, நீங்கள் எப்போவுமே அழகுதான், தனித்துவமானவங்க தான். பி ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். Thank you.